ஸோ இந்த டைகரை வேட்டையாடு டிசிஷன் எடுத்த உடனே இதோட கேவ் எங்க இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து டொனால்டு மட்டும் தனியா போய் பார்த்துட்டு வந்துடுறாரு. இவர் ஏன் வந்து 3 பேரை கூட்டிட்டு போலன்னு பாத்தீங்கன்னா அவங்க 3 பேரை ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே ஃபீலிங்காக தான் விட்டுட்டு போயிருக்கிறாரு. இந்த இடத்த போய் பார்த்த உடனே ஒரு 5 ஃபீட்டுக்கு இந்த கேவ் இருக்கு. இந்த கேவ்ல தான் அந்த டைகர் இருந்திருக்கு. இவர் வந்து ஒரு ஸ்டோனை போட்டு அதை சார்ஜ் பண்ண வைக்கலாமான்னு முடிவு பண்றாரு. பட் இவர் இருந்த பொசிஷன் வந்து வேண்டேஜ் பாயிண்ட் பக்காவா கிடையாது. அதனால வேணான்னு முடிவு எடுத்துட்டு சத்தமே இல்லாம இறங்கி வந்து இவனோட கம்பெனியன்ஸ் கிட்ட வந்து இந்த பிரச்சனையை சொல்றாரு. இவங்க அதே மாதிரி ஒரு 2 புல்லை வந்து வாங்கி கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரு புல்ல வந்து வில்லேஜ் கிட்ட வச்சிருக்காங்க, இன்னொரு புல்ல வந்து இந்த குலிஹட்டி ஹல்லா ஸ்ட்ரீம் கிட்ட வச்சிருக்காங்க. ஆனா அந்த டைகர் என்ன பண்ணிருக்கு, இந்த குலிஹட்டி ஹல்லா ஸ்ட்ரீம் கிட்ட இருக்கிற அந்த புல்ல வந்து ஒரு 10 ஃபீட் டிஸ்டன்ஸ் கிட்ட வரைக்கும் வந்து பார்த்துட்டு அது பக்கத்துலயே உட்காந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடாம போயிருக்கு. ஏன்னா இதுக்கு டவுட் வந்திருக்கு, ஹியூமன்ஸ் இதை ஹண்ட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது முடிஞ்சு ஒரு நாள் கழிச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் லாக் ரைஃபிள் வந்து நம்ம லோட்டாக்கு கிடைக்குது. அவங்க மாமா வந்து ஊர்ல இருந்து வந்துட்டாரு. ஸோ அந்த ரைஃபிள் எடுத்துட்டு இவன் என்ன சொல்றான், தைரியமா உங்ககிட்ட ரைஃபிள் இருக்கு, என்கிட்ட ரைஃபிள் இருக்கு, நம்ம 2 பேரும் இன்னும் 2 பெயிட்டை வாங்கிட்டு வந்து இந்த வில்லேஜ்குள்ள வர இன்னும் 2 வெளியிலயும் கட்டிடலாம். ஸோ டெஃபினெட்லி நைட்டுக்குள்ள சுட்டுறலாம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு டொனால்டும், ஏன்னா அவரும் ரெஸ்ட்லெஸ்ஸான பர்சன், ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் பிளான் பண்ணி ரெடியா இருந்திருக்காங்க. ஆனா நைட்டு வந்து நடந்த விபரீதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு வந்து லோட்டா வந்து பயங்கரமா கத்திருக்கான். அப்புறம் ஒரு மேட்ச்ல அதை சுட்டிருக்கான். அப்போ டொனால்டுக்கு டவுட் வந்துருச்சு, ஏதோ சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பொசிஷன்ல இருந்து இறங்கி வந்து அந்த இடத்த ரொம்ப ஸ்லோவா கவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா இருட்டு, கையில டார்ச்லைட் பண்ணதான் இருக்கு, டைகர் எந்த பக்கத்துல ஒரு ஆம்பூஷ் பண்ணலாங்கிற ஒரு பயத்துல ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வந்து லோட்டா லோட்டான்னு கத்துனா தோரான்னு அவன் வாய்ஸ் கொடுத்துருக்கான். பார்த்தா அந்த போல்டர் இருந்து கீழே வந்திருக்கான். என்னன்னா இந்த புல்லை கட்டிட்டு அதுக்கு மேல ஒரு போல்டர்ல இவன் படுத்துருக்கான். அதுக்கு மேல வந்து ஹில்ல இருந்து அந்த டைகர் இவனை பார்த்து நைட்டு வந்து யாருக்கும் தெரியாம ஸ்லோவா வந்து அட்டாக் பண்ணிருக்கு. இவன் மேல ஏறி இவனை ஃபுல்லா ஸ்கிராச் பண்ணிருக்கு. இவனால திரும்ப முடியல. பட் லக்கிலி என்ன பண்ணிருக்கான், அந்த கன்னை சுட்டிருக்கான். அந்த கன்னை சுட்ட உடனே அது பயத்துல வந்து ஓடி போயிடுச்சு. அதனாலதான் இவன் உயிர் பொழைச்சான்.